அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கம். நான் ஜோதிட ரத்னா ஹேமலதா ஜெயபாலன். நம்ம ஜாதகப்படி விதிதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுதா? அப்படின்னா நம்ம ஏன் யோசிக்கணும், ஏன் படிக்கணும், ஏன் உழைக்கணும்? எல்லாம் அப்படியே நடந்துரும்ல. ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குது? ஒரே நாளில் ஒரே ஊரில் சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்த ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கா? ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகிறாரு, இன்னொருத்தர் சாதாரண வாழ்க்கை வாழுறாரு. ஏன் இதுக்கெல்லாம் ஜாதகம் தான் காரணமா, இல்லை மனிதனோட மதி தான் காரணமா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் விதி வெர்சஸ் மதி இல்லை. விதியும் மதியும் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை எப்படி உருவாக்குது அப்படின்றது தான். விதினா என்ன? பொதுவாக பலர் விதியை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. விதினா நாளை காலையில் 9 மணிக்கு நீங்கள் டீ குடிப்பீங்கன்னு எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. ஜோதிடத்தில் விதினா உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு திரைப்படத்தோட கதைக்களம் போல. அதை திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி மேம்படுத்துறது டைரக்டரோட கையில் இருக்குது. சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் யார் அதிக முயற்சி போடுறாங்க, யார் அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து பின்வாங்குறாங்க, இதில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையோட சுவாரஸ்யம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். 2 விவசாயிங்க இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே நிலத்தை 2ஆக பிரித்து கொடுத்துருந்தாங்க. 2 பேரோட நிலம் ஒன்று தான், நிலத்தோட தரமும் ஒன்று தான். இதுதான் விதி போலது. அதே நிலத்தில் ஒருத்தர் உழைச்சி நிறைய விளைச்சல் பெறுறார், இன்னொருத்தர் சோம்பேறித்தனமாக இருந்து விளைச்சல் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. 2 பேருக்கும் நிலம் ஒன்றா இருந்தாலும் முடிவு வேறு தானே. ஏன்? நிலம் விதி, உழைப்பு மதி. அந்த உழைப்பை தான் நம்ம பின்பற்றி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஜோதிடம் நிலத்தை பற்றி சொல்லுது. நீங்கள் என்ன விதைக்கிறீங்கன்றதை தீர்மானிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். அதுதான் உங்களோட மதி. மதினா வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை, ஒரு சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்கிறது, உணர்ச்சி வசப்படுறதுக்கு பதிலாக அறிவால் முடிவெடுக்கிறது, ஒரு வாய்ப்பு வரும்போது அதை சரியாக புரிஞ்சுக்கிறது, ஒரு தவறு நடந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்வது, இதெல்லாம் தான் மதி. ஜோதிடத்தில் சந்திரன் நம்மளோட மதியை ஆளுமை செய்யுது. சூரியன் விதியை நிர்ணயிக்குது. தசாபுத்தி காலங்களில் சூரியன் அமைச்ச விதியை சந்திரன் எடுத்து நடத்துது. ஒரு நல்ல தசை வந்தால் எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருவாங்களா? இல்லை ஒரு கெட்ட தசை வந்தால் எல்லாரும் தோல்வி அடைஞ்சிருவாங்களா? இல்லை. ஏன்னா காலம் ஒரு அலை போன்றது. இந்த அலையை பயன்படுத்தி கரையை கடப்பதும் அதுலேயே சிக்கிக்கிறதும் நம்ம செயல்களை பொறுத்தது தான். ஒரு நல்ல காலம் வந்தால் மதி உழவன் அதை பயன்படுத்திக்குவான். ஒரு கடினமான காலம் வந்தால் மதி இருக்கிறவன் அந்த பாதிப்பை குறைச்சிக்குவான். இதனால தான் அனுபவமுள்ள ஜோதிடர்கள் ஜாதகம் வாய்ப்பை காட்டும், மதி அதை நிஜமாக்கும்னு சொல்கிறாங்க. விதி மட்டுமோ இல்லை மதி மட்டுமோ வாழ்க்கை இல்லை, ரெண்டும் சேரும்போது தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்தை பூட்டி வைக்கல, மாறா உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வரைபடத்தை கொடுக்குது. அந்த வரைபடத்தை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. விதி உங்களுக்கு ஒரு கதவை திறக்கலாம், அது வழியாக நடந்து செல்வது உங்களோட மதி. அதனால் விதியை அறிஞ்சுக்கோங்க, ஆனால் மதியை வளர்த்துக்க எப்போவுமே மறக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வந்தப்போ இதெல்லாம் விதின்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்களா? அப்படின்னா விதின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என் மதியால் நான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்னு போராடி ஜெயிச்சு இன்னைக்கு காமிச்சிட்ருக்கீங்களா? இப்போ மதின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜோதிட உலகம், உயர்கணித சார ஜோதிட ஆராய்ச்சி மையம். நன்றி, வணக்கம்.